Greetings to you all. Welcome to class 3rd English. Term 2nd, Unit 2, Supplementary Reading. Varun's Day Out. So, children, today we are going to see this lesson in detail, Tamil and English explanation with a lot of images. Listen carefully. It was a warm sunny day. அப்போ வருண்ஸ் டே அவுட் அதான் லெசன் நேம். அப்போது இன்றைக்கி வார்ம் சன்னி டே, நல்ல சூரியன் இருக்குது, பர்ஃபெக்டான அழகான ஒரு சன்னி டே, பர்ஃபெக்ட் ஃபார் அ பிக்னிக் பண்ணுறதுக்கு சூப்பர் டே. ஓகே அம்மா, ஐ எம் போர்ட் ஆஃப் ஹோம் செட் வருண். வருண் சொல்கிறான், மம்மி அம்மா எனக்கு போர் அடிக்குதுமா வீட்லேயே உட்காந்துட்டு. ஷல் வி கோ ஃபார் அ பிக்னிக்? ஸோ ஐ எம் போர்ட் அட் ஹோம் செட் வருண். His mother said that they could go out for a picnic in the park. Okay, my dear, செல்லமே உனக்கு போர் அடிக்குதா? Don't worry, இது அழகான டேயாக இருக்குது. So what we'll do? We shall go to the picnic. ஒரு பார்க்குக்கு போகலாமா? For a picnic in the park. A picnic? Sounds exciting, said Varun. Picnic, jolly, super, fantastic, wonderful, marvelous. So குட்டீஸ் கேட்க வேணுமா பிக்னிக் சொன்னாக்கா? ஜாலி. They sat down and made a list of things to do and a list of things to eat. So first to do. இப்போது பிக்னிக் போகணுன்னு நினச்சிட்டோம், என்னெல்லாம் போகணும் பேக் பண்ணுறணும் இல்லையா? ஸோ பேக்கிங் திங்ஸ் இருக்கணும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு அதுதானே முக்கியம் ரெண்டுமே. ஸோ சும்மா போயிட்டு வரணும்னா நோபடி வில் அக்செப்ட் இட், எக்ரி ஃபார் தட். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் டு டூ அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் டு ஈட், என்னெல்லாம் சாப்பிடணும் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், தே ஆர் பேக்கிங். Then they took an auto to the market to buy groceries. So now mother, okay, they're taking an auto எடுத்து, okay, first let us go to market to buy grocery. பலசரக்கு கடையில் போய் things வாங்கிக்கலாம். At the vegetable shop, Varun said, can we buy fresh carrots? We can make a tasty salad. Mummy, நம்ம பிக்னிக் போகிறோம் இல்லையா? ஸோ ஆன் த வே வாட் வில் டூ? வில் பை சம் கேரட்ஸ். கேரட் வாங்கினாக்கா அதெல்லாம் டேஸ்டியாக சாலட் பண்ணி சாப்பிட்டா நல்லது. வெஜிடபிள் salad is very good for our health. Shall we buy the vegetable shop? Varun said, can we buy fresh carrots? We can make a tasty salad. டேஸ்டியான சாலட் பண்ணலாம் மம்மி. வாங்கலாமா? நல்ல ஐடியா இல்லை? வாங்கலாமா வேண்டாமா? நீங்கள் சொன்னால் வாங்கலாம். வெரி குட். அம்மா ஸ்மைல்ட். ஷார், வெரி குட். இதுதான் எதிர்பார்த்தேன். ஸோ கேரட்ஸ் வாங்க ரெடி ஆயிடுச்சு. வருண் வாஸ் கியூரியஸ் அட் 2 similar looking vegetables and asked, what are they called? மம்மி, ஸோ கேரட் வாங்கியாச்சு. இப்போ அடுத்த ஒரு டவுட்டு. இங்கே 2 familiar vegetables, ஃபெமிலியர் ஆனால் சிமிலராக இருக்குது. சேம் பிஞ்ச் வெஜிடபிள்ஸ் மாதிரி இருக்குது, ரவுண்டாக குண்டா. இது யார் மம்மி? வாட் இஸ் த நேம்? வாட் ஆர் தே கால் அப்படின்னு கேட்குறான். அம்மா ஸ்மைல்ட். The one that is white inside is called ash god and the other is called pumpkin. ஸோ அம்மா சொல்கிறாங்க ஒயிட் இன்சைட் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஆஷ் காட். ஆக்சுவலி ஒன் இஸ் பூசணிக்காய்ன்னு சொல்கிறோம், another one is சக்கரை பூசணி. ஸோ both are very very cooling effect and we can use for making sabjis, a side dish, and we can put it in sambar and other things. Okay, so ஒன்று வந்து பூசணிக்காய், இன்னொன்று சக்கரை பூசணிக்காய். ஆஷ் கார்ட் மீன்ஸ் சாம்பல் பூசணிக்காய்ன்னு சொல்கிறோம், இல்லை பூசணிக்காய்ன்னு சொல்கிறோம், சரியா? இன்னொரு பூசணிக்காய் வேறு இருக்குது, எல்லோ கலரில் இருக்கும்ல, அது சக்கரை பூசணிக்காய்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆஷ் கலரில் இருக்கிறது சாம்பல் பூசணிக்காய், தட் இஸ் பம்கின் கூட சொல்லலாம். அண்ட் த அதர் இஸ் கால்டு பம்கின். இது ரெண்டுமே ரவுண்டு குண்டா என்ன மாதிரி இருக்கும், அழகாக, சரியா? ஓகே சில்ட்ரன், குண்டா இருக்கிறதுனால சொல்லிட்டேன். ஃபைன். ஒன் தட் இஸ் ஒயிட் இன்சைட் இஸ் கால்ட் ஆஷ் காட் அண்ட் தி அதர் இஸ் கால்ட் பம்கின். இன்னொன்று பம்கின். ஸோ ஆஷ் காட் ஒயிட்டாக இருக்குது அண்ட் தி அதர் இஸ் கால்ட் பம்கின். ரெண்டுமே சேம் தான், வெஜிடபிளுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபார் டூயிங் ஈவன் வைல் ப்ரிப்பேரிங் சாம்பார் வி யூஸ் ஆல் தீஸ் திங்ஸ். Then Varun and Amma crossed the fruit shop. Varun said, Amma, do we need some fruits for the picnic? Amma, the fruit shop varudhu. Do we need any fruits over there? Fruits vaanganuma? Already நம்ம என்ன வாங்கிட்டோம்? கேரட் வாங்கிட்டோம் for salad. So இப்போ fruit shop வருது, இதை வாங்கணுமா? Varun had already decided which fruit he wanted. அவன் மனசுலே
அவனுக்கு தோணிருச்சு என்ன ஃப்ரூட் வாங்கணும். ஓகே, ஹி வாண்டட் த பிக் க்ரீன் அண்ட் ஜூஸி வாட்டர்மெலன். இப்போ அவனுக்கு என்ன வாங்கணும்னு ஐடியா வந்துருச்சு. என்ன வாங்கணும்? ஜூஸி வாட்டர்மெலன், பூசணிக்காய், இது தர்பூசணி தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டான். சரியா? ஸோ ஜூஸி வாட்டர்மெலன். நாட் ஜஸ்ட் தேட், ஹி ஆல்சோ வாண்டட் த ரேடிஷ் yellow ripe mango ஃப்ரம் த ஸ்டால்ஸ். அவனுக்கு அது மட்டும் இல்லை, ரேடிஷ் வாங்கணும், எல்லோ ரைப் மேங்கோ வாங்கணும்னு he planned it. Okay, so what all he wanted, he is planning to buy. Amma, there are so many types of rice and cereals here. Should we buy them? So இப்போ மறுபடி கேட்குறேன். அம்மா, there are so many types of rice. இப்போ நிறைய varieties of rice இருக்குது, cereals இருக்குது, அதெல்லாம் வாங்கணுமா? சீரியல்ஸ்னாக்கா தானியங்கள். ஓகே, இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருக்குது, தானியங்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கணுமா? அம்மா தென் பாட் சம் மைதா, ரைஸ் அண்ட் பிளாக் கிராம். ஸோ அம்மா சொன்னாங்க வாங்கலாமே, கொஞ்சம் வாங்கிட்டு மைதா வாங்கியிருக்கிறாங்க, ரைஸ்னாக்கா சாதம் வடிக்கிறதுக்காக அரிசி, பிளாக் கிராம் உளுந்து எல்லாம் வாங்கியாச்சு. ஆஃப்டர் கம்மிங் பேக் ஹோம், வருண் ஹெல்ப்ட் அம்மா டு ஸ்டோர் த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீரியல்ஸ் இன் தியர் பிளேஸ். வாங்கின மட்டும் போதுமா? அதை அங்கே எங்கே அடுக்கி வைக்கணும் இல்லையா? ஸோ எது எங்கே வைக்கணும்? ஃப்ரூட்ஸ் எங்கே வைக்கணும், வெஜிடபிள்ஸ் எங்கே வைக்கணும், சீரியல்ஸ் எங்கே வைக்கணும், எல்லாமே அந்தந்த இடத்துல கரெக்டாக அடுக்கி வைக்கிறதுக்கு. ஹூ இஸ் ஹெல்பிங்? வருண் இஸ் ஹெல்பிங். உங்களை மாதிரி நீங்களும் ஹெல்ப் பண்ணுறீங்களா இல்லையா? Fine children. She then washed the rice and black gram to clean it. Okay, so இப்போ அவங்க ரைஸையும் black gram உளுந்தையும் ரைஸும் க்ளீன் பண்ணுறாங்க, வாஷிங். She then mixed and soaked them in water for some time. ஸோ அதெல்லாம் ஊற வைக்கிறாங்க. சோக்னா என்ன? ஊற வைக்கிறது. அம்மா, can I grind them with you? சரி, நானும் அரைக்க வரவா? ஓகே, மேபி அவங்க கிரைண்டர் மீன் பண்ணுறாங்களா இல்லை ஆட்டுக்கல்? ஓகே, அந்த ஓல்டு திங் மீன் பண்ணுறாங்களோ தெரியல, பட் மேபி நானும் அரைக்க வரேன். அம்மா, கேன் ஐ கிரைண்ட் தம் வித் யூ? நானும் உங்களோட மாவாட்ட வருவா? அம்மா அண்ட் வருண் மேட் த பேட்டர் டுகெதர் ஃபார் மேக்கிங் டெலிஷியஸ் தோசாஸ் ஃபார் லன்ச். ஸோ அவங்க மாவாட்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் என்னாகும்? தே கேன் ப்ரிப்பேர் தோசா ஃபார் லன்ச். ஓகே, தே ஆல்சோ பேக்ட் coriander chutney and tomato chutney to eat with them. ஸோ இங்கே தோசா ரெடி, தோசாக்காக மாவு ரெடி இல்லையா? ஓகே, ஸோ அதோட என்ன சாப்பிட்லாம்? டொமேட்டோ சட்னி, கொரியாண்டர் சட்னி எல்லாம் ரெடியாக பண்ணிட்டாங்க. தே பேக் த தோசாஸ் இன் அ ரவுண்ட் டிஃபன் பாக்ஸ் அண்ட் த சட்னிஸ் இன் 2 ஸ்மால் ஸ்கொயர் பாக்ஸஸ். தோசாஸ் எல்லாம் ரவுண்ட் டிஃபன் பாக்ஸில் பேக்டு. ஓகே, ஸோ தே ஆர் கோயிங் ஃபார் அ பிக்னிக், isn't it? பிக்னிக் போக ரெடி ஆயிடுச்சு. ஸோ தோசாஸ் எல்லாம் பேக் பண்ணி, சட்னி, ஓகே, கலராக சட்னி, க்ரீன் சட்னி, ரெட் சட்னி, ஒயிட் சட்னி எல்லாம் பண்ணியாச்சு. They grated the carrots, squeezed lemon and added salt to make a salad. Grated the carrots. Carrotsனாக்கா கேரட் எல்லாம் கிரேட் பண்ணுறாங்க, துருவுறது. Squeezed lemon எல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி, they added salt also and they are getting ready to make a salad. So vegetable salad, fruit saladக்கு ரெடி. அம்மா, can I taste some salad now? asked Varun. அம்மா நம்ம சாலட் தானே பண்ணுறோம், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கவா? அம்மா gave Varun some salad. ஓகேடா கண்ணா, நீ சாப்பிட்டுக்கோ. சூப்பராக இருக்குது, yummy, said Varun. Now they started to cut the watermelon and mango to pack them. சரி, இந்த வாட்டர்மெலனையும் கட் பண்ணும். அப்படியே ரவுண்டாக தூக்கிட்டு போனாக்கா அங்கே போய் கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ they cut the watermelon and mango to pack them. So they are cutting the watermelon and mango. Varun could not resist. He took a big bite of mango and the juice of the mango dripped and fell on his shirt. அவசரத்தில் அவர் பொறுமையே இல்லை இல்லையா? ஸோ வாட் டிட் இட்? ஸோ ஓடி போய் மேங்கோ எடுத்து ஒரு பீஸ் ஓடி போய் எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே என்னாகும்? மேங்கோவோட ஜூஸ் பட்டுன்னு அவன் ஷர்ட்டில் விழுந்துருச்சு. அம்மா saw Varun and burst into laughter. Varun joined his mother. அம்மா அப்படியே எட்டி பார்க்குறான், அட்டாட்டா தப்பு பண்ணிட்டோமே, ஷர்ட் எல்லாம் அழுக்காகி போச்சேன்னு ஜூஸ் பட்ட இடத்தையும் பார்க்குறான், அம்மாவை பார்க்குறான். அம்மா என்ன பார்க்குறாங்க? ஜூஸ் பட்ட இடத்த பார்க்குறாங்க, வருண் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஓகே, தே ஆர் லாஃபிங் மீன்ஸ் கெக்க பக்கன்னு தே ஆர் பர்ஸ்டிங் இன்டு லாஃப்டர். Varun joined his mother. Now that all the food was ready and packed, இப்போ ஃபுட் எல்லாம் ரெடி, ஸ்நாக்ஸ் அண்ட் சாலட்,
சட்னி தோசை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போய் என்ஜாய் பண்ணுறது தான் பாக்கி. ஸோ ரெடி அண்ட் பேக்ட். போத் லெஃப்ட் டு தி பேக். வருண் பிளேட் ஆன் த ஸ்விங் அண்ட் ஸ்லைட். வருண் போய் ஊஞ்சல் ஆடிட்டு ஸ்லைடு சறுக்கு. ஓகே, ஸோ ஸ்விங்னாக்க ஊஞ்சல் அண்ட் ஸ்லைடு மீன்ஸ் மேலேருந்து சர்ன்னு வர்றாங்களே சறுக்கு, அதெல்லாம் பண்ணுறாங்க. After some time, Amma and Varun spread a cloth on the grass and laid out all the food they had packed. So, Amma கொஞ்சம் கழிச்சிட்டு ஒரு துணி ஆர் பெட்ஷீட் ஆர் பெட் ஸ்ப்ரெட் அப்படி நல்லா ஜமுக்கலம் மாதிரி நல்லா விரிச்சிட்டு on the grass விட்டுட்டு they are sitting. Okay, Varun spread a cloth on the grass and laid out all the food they had packed. இப்போ விரிச்சு எல்லா ஃபுட் எல்லாம் அன்பேக்கிங், பேக் பண்ணதெல்லாம் எடுத்து கழட்டி வைக்கிறாங்க. Thank you, Amma. I had a wonderful day, said Varun and hugged his mother. Mummy, today was a wonderful day. We enjoyed it very nicely. அப்படின்னு சொல்லி ஜம்னு சப்னு எல்லாம் சாப்பிட்றாங்க. Fine children. So did you all enjoy? So நீங்களும் அம்மா அடிச்சுட்டு you can enjoy some trip. இல்லையா கூப்பிடுங்க, நான் வரேன். ஓகே, நம்மெல்லாம் ஜாலியாக போய் we can also enjoy. ஆனால் நீங்கள் தான் பேக் பண்ணி கொண்டு வரணும். ரெடியா? டீலா? நோ டீலா? Fine children, I hope all of you enjoyed. Listen again and read again. Do not miss to watch other explanation videos, book back exercise, bridge course and other videos. Thank you children.